மலர்ந்து மலராத பாதி மலர் போலே வளரும் இளிவன் வந்தும் விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த களையன் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றிலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு வாழ பிறந்தாயடா. மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவா. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. கதை சொல்லவா கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல் வானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா.
சித்தப்புக்காக பண்ண ஆண்டவள் ஆண்டவள் தரிசனமே அழியா வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் ஆண்டவன் தரிசனமே அழியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அழியார் வேண்டிடும் அனுபவமே கொண்டிடும் ஞான சுடரொளியா சுடர்வழியா கொண்டிடும் ஞான கொண்டிடும் ஞான சுடரொளியாலே கொண்டிடும் ஞானே சுடர்வழியான் கொண்டிடும் ஞான சுடரொளியாலே வேண்டும் பிறவா வர வேண்டும் அழியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அழியார் வேண்டிடும் அனுபவமே தத்துவமேத வித்தகன் பாதம் தத்துவவேத வித்தகன் தத்துவமேத ஆ ஆ ஆ தத்துவமேத வித்தகன் பாதம் தத்துவமேத வித்தகன் பாதம் நித்தம் பணிவார் வினை தீர அழியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அழியார் வேண்டிடும் அனுபவமே எழுத்து சொல் பொருள் யாப்பாணி என்ற பஞ்ச இலக்கணங்களை கற்றுணர்ந்து எண்ணிலும் மேலாய் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது குருநாதரின் பயிற்சியாலும் எனது முயற்சியாலும் உங்களின் பேராதரவோடு நல்லாசி பெற வருகை தந்துள்ளேன். வருக வருக நல்லாசி தருக. இதுதான் நாரதர் கூறிய திணைவனம் போல் தெரிகிறது. இங்கு நின்று கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நிலத்தின் குளிர்ச்சியும் வனத்தின் வனப்பையும் பார்க்கும் பொழுது நம் தாய் திருநாட்டின் சிறப்பை என்னவென்று வர்ணிப்பேன். தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவகிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி நீர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி வளர்தென்றல் தாலாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆறு தாண்டான் காவிரி வேர் வெற்று அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகாலம் பேர்பாலும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவலாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெங்கும் சீர் நிறுத்தி போர் நிறுத்தி கல்லும் கனியுமாம் கருணையால் எல்லோர்க்கும்
பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி உக்கரநேந்தல் மக்கள் என்றும் எங்கள் இதயக்கனி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நல்லவங்க எல்லோரும் உங்கள் பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை செயலிடத்தில் பிள்ளை நலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக காற்றும் நீரும் காணும் இருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலிப்பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் நீரும் நெருப்பும் பொருவில் இருக்குது மனிதங்காலில் பட்ட பூமி மட்டும் விரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக நதியைப் போல நாமும் நடந்து பயந்தர வேண்டும் கடலைப் போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் அதே போல நாமும் இருந்து பயந்தர வேண்டும் கடலை போல நம் இதயம் விரிந்திட வேணும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேணும் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே அருமையா நன்றி 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 நாங்கள் ஒரு நடிகர் வந்து பாடகர் வந்து பேர் எடுக்கணும்னா அதுக்கு பக்கவாத்தியம் முக்கியம் அதே மாதிரி ஒலிபெருக்கியும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஏன்னா அமைஞ்சிருக்கு அதான் உண்மை ஆமா ஏன்னா 2 நாள் வெளியில சொல்ல முடியாத நிலைமையில இருந்தேன் ஏன்னா அந்த இரவு தொடங்கி விடியும் வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு குறையாம இருக்கிறதுண்டா எனர்ஜி குறையாம வாசினா அது நம்ம கலைஞர்கள் தான் ஆமா ராமதாஸ் மாமா அவர்கள் தம்பி பொன்னுமணி அழகர் தம்பி நம்ம அண்ணன் வெற்றிவேல் அண்ணன் எப்படி ஒரு காம்பினேஷன் ஒரு கூட்டு இசை கலைஞர்கள் எப்படி அருமையான ஒரு டீம் இப்படிப்பட்ட கலைஞர்களை இந்த ஊருக்கு இப்படித்தான் போடணும்னு பார்த்து தேர்ந்தெடுத்த
அதாவது ஒரு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டா எப்படி நாக்கு சிவக்குமோ அதுபோல சிறப்பான ஒரு நாடகத்தை அமர்த்திய நமது அண்ணன் பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய அழகுராஜ் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியினை கூறி இங்கு அதாவது தரமான பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒலிபெருக்கி நிலையம் நியூ செல்வம் அப்படின்னா என்னைக்கு அதே போல புதுமையாவே இருக்கணும். முத்தனந்தலை சேர்ந்த நியூ செல்வம் ஒலிபெருக்கி நிலையத்தாருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் எனது கலைஞர்கள் அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்திய ஒலிபெருக்கி நிலையத்துக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி இங்கு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்ற மேடை நாடகம் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் இதயபூர்வமான நன்றியினை உறுத்தாக்கிக் கொண்டு கலைப்பணியை தொடர்ந்து அறையில் தான் உட்கார்ந்திருக்கேன். மேடையில் நம்ம இத்தனை எழுச்சிமிக்க திணைவனத்தில் வள்ளி ஆலோலம் பாடி பறவைகள் விரட்டுகிறார் பேர் வச்சிருக்கானு நம்மள மேடையில் நாடகம் நடத்துற கீழே உட்காந்துருக்கேன். அந்த மேடை நாடகம் எத்தனை யூடியூப் எத்தனை பேரை வச்சிருக்காங்க. ஆனா மேடை நாடகம் நம்மளை ஞாபகப்படுத்துறதே அவர் தான். பரவாயில்ல, நல்லா யோசிச்சு பேரை வச்சிருக்க. அப்படி இத்தனை எழுச்சி மிக்க திரைப்படத்தில் வள்ளி ஆலோலம் பாடி பறவைகள் விரட்டுகிறார் என்று நாரதர் கூறினாரே, இங்கு பார்த்தால் பறவைகளோ விரட்டுவது போல் தெரியவில்லை. சத்தம் ஏதேனும் கேட்கிறதா என்று பார்ப்போம். அந்த கேட்டுச்சு உள்ளே சத்தம் ஏதேனும் கேட்கிறதா? ஆஹா, எவ்வளவு தாமதமா வருது. நம்ம சத்தம் இங்க உள்ள இருந்து வர்றதான் கொடுக்கல. அங்கே வந்துருச்சு 5 மணி சங்க அடிச்சிருச்சு. ஆலோலம் சோ, ஆலோலம் சோ. ஆஹா, என்ன ஒரு இனிமையான காணும். இவள் ஆலோலம் சோ என்று பாடும் இந்த அழகுள்ள தங்கச் சிலையை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் தூண்டுகிறது. இவள் சாரீரமே இப்படி இருக்கு என்றால் இவள் சரீரம் எப்படி இருக்கும்? இப்படியாகப்பட்டவளை சந்திக்க தாமதப்படுத்தலாமா? ஆலோலம் பாடும் தென்றலே வார்த்தை எங்கு ஏதுமில்லை. உன்னை உணர்த்து ரோட்டை எட்டி வாழ்கிறேன். காதல் என்னும் தேரினிலே உன்னை நினைத்து வாழ்கிறேன். காலமே கூடலாம், காலமே கூடலாம், வாழ்விலே நாம் கூடும் போவேன். வீசும் இந்த அரும்புணத்தே சேலாடும் கண்ணை திணை மீது வைத்து சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து ராகபோக கலவி செய்தால் பாலோடு சேர்ந்த பழமும்
தித்திக்கும் பழுதில்லையே. அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசும் பொன்னால் வார்த்தெடுத்த அழகுள்ள சித்திர பதுமை அன்னமும் வெட்டும் நன்னடை பயிலும் ஆரணங்கு மதினானு முகம் கிளினானு மொழி இப்பேற்பட்ட பேரழகியே என்னவென்று வர்ணிப்பேன். அந்த நிலவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தது போல் தோன்றுகிறது. அதனால் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகு. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரணைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரணைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூ போலே வளருகின்ற இதழோ மாதுளையும் பூ போலே மலருகின்ற இதழோ மாநிலமும் மீனினமோ மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு கனவாக போர் கொடுக்க பிறந்தவரோ குறுநகையில் வண்ணத்தில் குளிவிழந்த கன்னத்தில் குறுநகையில் வண்ணத்தில் குளிவிழந்த கன்னத்தில் தேசுமையை தான் சுமைக்கு கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ அவனமென விரண்டகமும் பசுந்தளி போல் மலைகரமும் தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலின் தங்காக நீள்களுக்கு அமைந்தவனோ ஆழ்கடலில் தங்காக நீள்களுக்கு அமைந்தவனோ யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவனோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செந்தனலில் ஒளி எடுத்து சந்தனத்தில் குழி கொடுத்து பொன் தகத்தில் பார்த்து வைத்த பொன்னுடலை என்ன வேண்டேன் மடல் மாலை துணை இருக்க மற்ற ஒன்று அதில் இருக்க மணவாளை துடை இருக்கே மச்ச ஒன்று அதில் இருக்கே படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகி என்பேன் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரணைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ போய்வான் போய்வான் அண்ணாத்த அவுட்டு பால் அவுட்டு போய் கிடக்குது. யார் நீங்க? நீங்க இதை கருமேட்டு கருவாயனா ஆனா சிவப்பா இருக்கீங்க. அது கொஞ்சம் சேப்பு ஆக்கிட்டாங்க. எங்க இருந்தீங்க? ஆனா வெள்ளிமலையில இருந்து வரேன். எதுக்கு? காரணமாத்தான் காரணமாத்தான் எதுக்குன்னு? என்னது உள்ள போயிருச்சு. என்னது உள்ள போயிருச்சு. அவங்க உள்ள போச்சுன்னா சந்தோஷப்படணும். சரி உள்ள போயிருச்சுல. ஆமா விடுங்க. எனக்கு சொந்தமானது உள்ள போயிருச்சு. மான் இல்ல. அப்ப மான் இல்லைன்னு சொல்லிட்டேன். மான் இல்லையா? ஆமா. குறிப்பறியும் தன்மை, இந்த குறிப்பறியும் தன்மை அதெல்லாம் நான் கேட்கல. சரி
அப்ப என்ன கேக்குறீங்க? நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி, வந்த வழியை பார்த்து போறது உங்களுக்கு நல்லது. வந்த வழியை பார்த்துட்டு போவா. இல்லைன்னா ஆயத்து அதுக்காக வந்திருக்கேன். நல்லா மோசமான ஆளு. சரி, நான் நேரம் மாதிரி ஒரு நேரம் மட்டும் போச்சும் கை நீட்டி விடுவேன். அப்படியா? ஆமா. ஏய், நான் என்ன பிச்சை எடுக்க வந்திருக்கேன்? இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் முதல்ல தெரியுமா? எதுவுமே கேட்காம போனா மான் வந்திருக்கு, நீங்க மான் வரலன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. மான் வரேன்னு சொல்லிட்டீங்களா? மான பின்தொடர்ந்து வந்தது நாடு. மான் இங்க இல்லப்பு இல்லையா? நீங்க பின்தொடர்ந்து வந்தாலும் சரி, மான் நீங்க தொலைச்சு வந்தாலும் சரி, சரி நீங்க வரல. சரி, உங்களுக்கு வெள்ளிமலையில சொந்தக்காரங்க இருக்காங்க தெரியுமா? எங்களுக்கெல்லாம் ஒரு வயலும் கிடையாது. என்ன எது கேட்டாலும் இல்ல இல்ல தெரியாது தெரியாது. என்ன தெரிஞ்சா தானே தெரியும் சொல்ல முடியாது, தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல முடியாது. அப்படியா? ஆமா. உங்க பேர் என்ன? என் பேர் வீரத்தேவன். சரி, உங்க அப்பா அம்மா பேரு? நம்பிராஜி. அம்மா பேர் நங்கை மோகினி. இந்த பக்கத்துல வந்துட்டீங்களா? அப்ப உங்க கூட பிறந்தது உங்க 6 பேர் இருப்பாங்களே? 6 பேரு. நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. அதுல நீங்க ஒரு ஆளு, உங்களை சேர்த்தா 7 பேரு. ஆமா. உங்க கூட பிறந்தது 6 பேரு. 6 பேரு இருக்காங்க. இருக்காங்க. சரி, அப்ப உங்க பேர் என்ன? அதுல வீரத்தேவன். சரி, நான் யாரும் தெரியுமா? பார்த்தா தெரியுதா தெரியலையா? வேடுவர்னு தெரியுது. வேடுவர்னு தெரியுது. ஆமா. இப்ப நான் யாரும் சொல்றேன்? என்னது? நீங்க கேட்காட்டாலும் நான் சொல்றேன். அதான் நீங்க யாருன்னு கேட்டேன். நான் வெள்ளிமலையில இருக்கிறேன். இருங்க. எங்க அப்பா அம்மா பேரு சடைய சடச்சி. அம்மா பேரு சடையன் சடச்சி. ஆமா. நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு. 3 பேர் இருக்கீங்க. அதுல நடுவுல குத்துக்குமரன் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? அவன் தான் நானு. அப்பா பேரு சடை, அம்மா பேரு சடச்சி, அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கீங்க. அதுல நடுவுல எங்க அம்மா போகும்போது ஒன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. என்ன எப்படின்னா, மேட்பாடி சிற்றூர் எனும் கிராமத்துல ஒரு தாய் மாமே என் தம்பி நம்பி ஒருத்தன் இருக்கான். தம்பி நம்பி? ஆமா, தம்பி நம்பி ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு 7 ஆண் பசங்க, ஆண் மைங்க. ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து வளர்த்து வர்றான், வள்ளின்னு பேர் வச்சு. அதனால நீ அங்க போய் அந்த வழியில போனீங்கடா, அந்த வள்ளிய கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்துட்டு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காயா. நான் உன் சொந்தக்காரையா. அப்பனா சிறு வயதுல பார்த்த ஞாபகம் இல்லையா? சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்ல. ஏயா முதவே சொல்லிருப்ப கூடாது. நான் ஞாபகம் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ங்க. வெள்ளிமலைன்னு சொன்னோன்னே சின்ன வயசுல நடந்த சம்பவம்லாம் எனக்கு மறந்து போச்சு. அப்படியா? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. மலை ஏறி போனாலும் உங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு சின்ன வாக்குவாதம் சண்டை. ஆமா, அதுல அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு சொல்லாம கொள்ளாம. அதனால மாப்பிள நம்மளுக்குள்ள சண்டை சச்சரவு வேணாம். சரி, விரட்டுற மாதிரி விரட்டுங்க. விரட்டுங்க. சரி, எது வந்தாலும் சரி. சரி, உறுதுணையா நான் இருக்கேன். அப்ப விடட்டா தாக்கோல. போடுவான் போடுவான் போடுவான். வலது பியகுரம் ஆண்களை இங்கு மாண்டார கண்டிரு நீங்களே. வலது பியகுரம் ஆண்களை இங்கு மாண்டார கண்டிரு நீங்களே. சிலை தம்பி இந்த கைகட தம்பியே, சிலை தம்பி இந்த கைகட தம்பியே. சித்தை மேல் உங்களை பற்றி வந்து வலை தம்பி குரம் ஆண்களை இங்கு மாண்டார கண்டிரு நீங்களே. நீங்கள் ஐயா மச்சா மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் பண்ணாரு, அப்பா என்ன சொன்னாரு? ஆடிப்படி வரவேற்பது குலப்பண்பாகும். இந்த இத்து பூனை சேலையை நான் அவுக்குறா இல்லையடா. இது யாரு? இது யாருன்னு கேட்டேன். வந்தோம்ல, ஆடணும்ல. அம்மா நீங்களும் 4 ஆட்டத்தை போட வேண்டியது. நீங்க ஆடுனா நானும் ஆடணுமா? ஆடணும்ல. அப்படியா? என்ன சம்பிரதாயமே அதுதானே. அப்படியா? சரி, ஆடி பாடி வரவேற்பீங்க, நாங்களும் ஆடணும் கண்டிப்பா. வாகானே ஆலமரம் 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 அங்க விழுது 10,000 தண்ணி நன்னானே தானே நன்னானே. விழுத விட்டு இப்போ கீழறங்கி கீழறங்கி நானும் கீழறங்கி ஒவ்வொரு அதை முடிக்க போறேன். தண்ணி நானே தானே அங்க உள்ளதை விட்டு கீழிறங்கி 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 எடுக்காது. ஐயா வந்தாலே ஆட்டப்பாடி பாட்டு பாடி விரட்டிடுவோம். அண்ணலெல்லாம் பெண்களெல்லாம் கூடிடுவோம். ஆட்டப்பாடி பாட்டு பாடி விரட்டிடுவோம். அண்ணலெல்லாம் பெண்களெல்லாம் கூடிடுவோம். ஐயா வந்தாலே. அண்ணே அம்மா எதுக்கு என்னம்டா? என்ன? சரவணா ஸ்டோர் ஜவுளி கடைக்கு போற மாதிரி வந்திருக்கியே.
நீ தானடா கட்ட சொன்ன இருக்கணும்டா. கரல் பூதின்னு ஆமாண்டா, முடிக்க அப்ப எதுக்குடா சொல்லிட்டேன். பூதி பண்ற பூதி பண்ணல, நல்லா இருந்திருக்கேடானே. சொல்லு தம்பி ஆ. ராஜா வேடுவரே வாங்க. அத்தியா நம்ம இருக்கும்போதே தண்ணி அடிக்கிறாரு வருங்க. யாரு வேடுவரு முருகனுக்கு வள்ளிக்கு 5:30 மணிக்கு நல்ல முகூர்த்தம்னு வந்திருக்கு. ஏனே வேடுவர் சாதகத்தில் இருக்கு. எதுக்கு வந்திருக்கிறாரு வேடுவர் மானத்தேடி வந்திருக்காரு. அம்போச்சூர் குத்து குத்துனே நீ பூமி எப்படி எப்படி இருக்க என்னடா என்ன கழுத்துல கட்டு ரவுடி கட்டு. இது ரொம்ப இருக்கிக்காத இப்படி பொண்டாட்டி கட்டணும்னு இருக்கிக்காத பெரிய கருக்கடை கறிக்கடை வணக்கத்துக்குரிய வேடுவரை அதான் என்னை விட்டுட்டு தங்களை போயிட்டு வருக வருக வரவேற்கிறேன். தாங்கள் வந்தது நோக்கம் மானை தேடி வந்தாங்க. நான் தன்னுடைய மான் இங்குதான் வந்ததா எப்பொழுது விளக்கமாம் ரத்தின சுருக்கமாம் கூற வேண்டும். வண்ண தமிழகத்தின் வளமை நழுவாமல் வந்தோரை வரவேற்கும் பாங்கு குறையாமல் இன்னார் என்று இனம் தெரியாத என்னை வரவேற்கும் வனவேடர் குல மாதரசே, நான் வெள்ளிமலையை சார்ந்தவன். இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்தவேடனின் வணக்கம் பல. வேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் பட்டது மான்கள் கூட்டம். மான்களை கண்டதும் திகைத்து நின்றேன் ஒரு கணம். காரணம், ஒவ்வொரு மானும் ஒவ்வொரு விதமான அழகு. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டது மான்கள் அகன்று விட்டது. ஆனால் ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. நான் மானை பார்க்க, மான் என்னை பார்க்க, மானை மறுபடியும் நான் திரும்பி பார்க்க, மான் என்னை பார்க்க, பார்வையின் மயக்கம் மான் மீது காதலாக மாறியது. காதல் மானை கைப்பற்ற எண்ணி பிடிக்க முயன்றே உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்து விட்டது. விரைந்தோடிய மான் விருப்பமில்லாமல் ஓடியிருந்தால் விட்டுவிட்டு சென்றிருப்பேன். ஆனால் அது என்னை பார்த்து என்ன கேட்டது என்று தெரியுமா? நீ என்ன பெரிய காதல் மன்னனோ என்று கேட்டது. நான் காதல் மன்னனோ என்னவோ அவசியம் இல்லை, ஆனால் காதலுக்கு மரியாதை தருவோன் என்று அந்த மான் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புனபுகுந்த புதிர்மானை நாடி வந்தேன். ஆகையினாலே ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே, வேடர் குலமாதே எட்டகம் வந்தேனோ. ஓடி வந்த மானு, தேடி வந்த மானு. ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே, வேடர் குலமாதே எட்டகம் வந்தேனோ, வேடர் குலமாதே எட்டகம் வந்தேனோ. அழகில் சிறந்த மானை ஆடும் வேட்டையில் கண்டேனே, அழகில் சிறந்த மானை ஆடும் வேட்டையில் கண்டேனே. தழுவி அதனை பிடிக்க சென்றேன் தாவிட கண்டேனே, தழுவி அதனை பிடிக்க சென்றேன் தாவிட கண்டேனே. ஓஹோ தாவிட கண்டேனே, ஓஹோ தாவிட கண்டேனே. ஓடி வந்த தேடி வந்தேன் நானே, வேடர் குலமாதே எட்டகம் வந்தேனோ, வேடர் குலமாதே எட்டகம் வந்தேனோ. ஏன் மாம்பழ கொத்துக்கு, ஏன் மாம்பழ கொத்துக்கு மல்லிகை கொட்டுக்கு. கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்து படைத்திடும் கட்டழகு மாடு, கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்து படைத்திடும் கட்டழகு மாடு. கட்டி பிடித்தோரு முத்தந்தர போற கட்டழகி கேளு, கட்டி பிடித்தோரு முத்தந்தர போற கட்டழகி கேளு. ஓஹோ கட்டழகி கேளு, ஓஹோ கட்டழகி கேளு. ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே, வேடர் குலமாதே எட்டகம் வந்தேனோ, வேடர் குலமாதே எட்டகம் வந்தேனோ. அந்திரம் தந்திரம் சுந்தரம் நிறைந்த அந்தரங்கமானே, எப்படி நல்ல அந்திரம் தந்திரம், அந்திரம் தந்திரம் சுந்தரம் நிறைந்த அந்தரங்கமாடு. எந்த எழுவேணி தங்க வேளன் கவி ஒற்றிடும் பொன்மாடு, எந்த எழுவேணி தங்க வேளன் கவி ஒற்றிடும் பொன்மாடு. ஓஹோ போற்றிடும் பொன்மாடு, ஓஹோ போற்றிடும் பொன்மாடு. ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே, வேடர் குலமாதே எட்டகம் வந்தேனோ, வேடர் குலமாதே எட்டகம் வந்தேனோ, வேடர் குலமாதே எட்டகம் வந்தேனோ. அருமையான தீர்மானம். தரணி மற்றும் தகுதியானமா தங்கவேலன் தயவு பெற்றமா உங்களின் திரைப்படத்தின் உள்ளே புகுந்து விட்டது. தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களிடம் என் மானை பிடிக்க அனுமதி கேட்டு நிற்கிறேன். திணைப்பணத்தில் நுழைஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்லக்கூடாது. திணைப்பணத்துக்கு சொந்தக்காரியான நான் சொல்லணும். உங்க மான் இங்க உள்ள வந்திருக்கா வரலையாங்கிறது. அது சரி, அப்ப நான் துரத்திட்டு வந்தவன் நீங்க துரத்துட்டு வந்தீங்க, என்ன ஆதாரம் இருக்கு? நான் நான் பார்த்தேனா? நான் தான் ஆதாரம். நீங்க தான் இல்லாத மான தேடி இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் நீங்க இல்லை. தான் ஆதாரம் அப்படின்னா நீங்க எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். இது என்ன மலை? வேள்வி மலை.
வெள்ளிமலைக்கு வேலுமலைக்கு எத்தனை 20 காத தூரம். ஒரு காத தூரம்னா 10 மொத்தம் எத்தனை மைல்? 200 மைல் தூரம். 200 மைல் சுற்ற கொண்ட இந்த வனம் முழுவதுமாக வெளிப்பட்டு காவாக்க முடியுமா? வனம் முழுவதும் வெளிப்பட்டு காவாக்க முடியுமா? இல்லையே, முடியாது இல்லையா? இந்த வனப்பகுதியில ஒரு சிறிய இடத்தை தேர்ந்தெடுத்து ஈசானி மூலையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம் 28 ஆங்கும் பொருந்தி அழகான பரிணமித்து கொடுத்து எங்க அப்பா கண்ணும் கருத்துமா காவல் காத்துக்கிடுவாமான்னு சொல்லி என்னை வழி அனுப்பி வைத்தார் என் தந்தையாக கூடியவர். சரி. அப்படி இருக்கின்ற பொழுது காவலை முடிச்சு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போறேன். சரி. எப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போறேன் நான். இந்த நேரம் பார்த்து உங்களுடைய மாடாக கூடியது இப்பதான் என்னுடைய திரைப்படத்துக்குள்ள வந்துருச்சு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில நான் பார்த்த காவல் சரியில்லைன்னு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க. என்னை நம்பி தானே எங்க அப்பா அனுப்பியிருக்கிறாரு. ஆமா. காவல் பார்த்து முடிச்சிருக்கிறேன். இப்ப போய் நீங்க மானு உள்ள போயிருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அப்ப நான் காவல் பார்த்த சரியில்லைன்னு தானே சொல்லுவாங்க. நல்லா அற்புதமா பேசுறீங்க, அழகா பாடுனீங்க, எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா காலையில வந்து இவ்வளவு அழகா பொய் பொருந்த சொன்னா நெஜம் நின்றுகிட்டு முழிக்கும்னு சொல்லுவாங்க. பொய்யே இவ்வளவு அழகா சொன்னீங்கன்னா அங்க நெஜத்துக்கு இடமே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. நீங்க சொல்றத பார்த்தா மான வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றது மாதிரி இருக்கு. மான வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, பெருந்தன்மையோட கொடுத்துட்டு போறேன். அதை விட்டு இல்ல இல்ல இல்லன்னு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வாய்ப்பாடு ஒப்பிச்சது மாதிரி சொல்லாது. என் வம்சம் என்ன வம்சம்னு தெரியுமா? என்ன வம்சம்? கரும்பு தின கூலி கொடுத்த நாடு என்னுடைய நாடு. சரி இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்னா அப்படியாப்பட்டவங்க ஏன் மான மறைக்கிறீங்க? கேட்டவன கொடுத்துருக்கலாமே. போய் நான் சொன்னா நீங்க சொன்னீங்களா? மான் இவரை திரும்பி பார்த்துச்சா காதல் மன்னனோ அப்படின்னு இவரை கேட்டுச்சான். அந்த காதல் செய்யறவனுக்கு கண்ணிருந்தும் கூட உண்மையை ஒத்துக்கிறேன். காதல் பண்றவனுக்கு கண்ணே தெரியாது. இவர் காதலுக்கு மரியாதை கொடுத்தாராம். பெரிய ஒரு பாவம் நாட்டுக்கு தளபதி இவரு காதல் மன்னனோன்னு அது கேட்டுச்சா இவர் காதலுக்கு மரியாதை கொடுத்தாரா? அந்த மாடை நேசிக்கிறவன் நாள்ல அதை பத்தி எப்படி எப்படி எல்லாம் வர்ணிக்கிறேன், கற்பனை பண்ணிருக்கேன். எனக்கு நீங்க ரெண்டையும் நேசிக்கிறீங்க, தலையையும் நேசிக்கிறீங்க, தளபதியும் நேசிக்கிறீங்க. இருக்கட்டும், இருந்தாலும் கூட உங்க மான் இங்க வரல நான் சொல்ல மாட்டேன். சரி சொன்னேன் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வேலையில போய் சொல்ற மாதிரி ஆயிரும். சரி. நான் மத்த பிள்ளைகளை மாதிரி ஐயா உங்க மானு வரவே இல்ல அப்படின்னு நான் என்னைக்கு வாதம் பண்ண மாட்டேன். இல்லாத உட தேடி வர்றதுக்கு நீங்க ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. இருக்கிறத வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் பேராசக்காரியும் கிடையாது. அதனால வந்துச்சுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, மானு வந்திருக்கலாம். இந்த வனத்துக்குள்ள வேற எங்கேயாவது உங்க மான் இருக்கலாம். இந்த இடம் எனக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துல இருக்கா இல்லையாங்கிறத நான் மட்டும்தான் சொல்லணும். ஆமா, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா இடத்தின் தலைவி நீங்க தானே. அதனால நான் சொல்றேன் கேளுங்க. உங்க மானு இங்க இல்லையா சொன்னா கேளுங்க வேடுவரே. உங்க மானு இங்க இல்லையா சொன்னா கேளுங்க வேடுவரே. உங்க மானு இங்க இல்லையா சொன்னா கேளுங்க வேடுவரே. அந்த மாடை வச்சுக்கிட்டு நாங்க பம்பு செய்யல வேடுவரே. அந்த மாடை வச்சுக்கிட்டு நாங்க பம்பு செய்யல வேடுவரே. உங்க மானு இங்க இல்லையா சொன்னா கேளுங்க வேடுவரே. காட்டுக்குள்ள உங்க மாடு வரும்ல, காட்டுக்குள்ள உங்க மாடு வரும்ல, வேற எங்க தேடி பாரியா தேடி பாரியா. உங்க மானு இங்க இல்லையா சொன்னா கேளுங்க வேடுவரே. கானகத்தில் கண்ட மன இவரு கையால் பிடிக்க எண்ணலாமோ. கானகத்தில் கண்ட மன இவரு கையால் பிடிக்க எண்ணலாமோ. புரியா முழிக்கிறார் தவியா தவிக்கிறார். எப்படியா முழிக்கிறாரு தவியா தவிக்கிறாரு. புரியா முழிக்கிறார் தவியா தவிக்கிறார். பொறுப்பில்லாத வேடுவரே வேற பொழப்புருந்தா போயிப்பாரே. பொறுப்பில்லாத வேடுவரே வேற பொழப்புருந்தா போயிப்பாரே. உங்க மானு இங்க இல்லையா சொன்னா கேளுங்க வேடுவரே. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொன்னாங்க. ஆனா தீர விசாரிச்ச இடத்துலயும் பொய்யா போச்சு சில இடங்கள்ல எல்லாம். அப்படி எல்லாம் பலவிதமான கதைகள் இருந்தாலும் கூட இந்த இடத்துல இந்த கட்டுக்கதையெல்லாம் கட்டிக்கிட்டு என்கிட்ட வராதீங்க. கதை எப்பயுமே சரியா இருக்கணும். ஏன்னா நீங்க வெள்ளிமலையில இருந்து வேலுமலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மான வெள்ளிமலையில பாத்தீங்களா வேலுமலையில பாத்தீங்களா? வேள்வி மலை அடிவாரத்துல
வேலுமலை அடிவாரத்துல பாத்தீங்கல்ல ஆமா. பார்த்தோன்னு பிடிச்சிருக்க வேண்டியதானே? பிடிச்சிருப்பேன். மாடு கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மாடு, கொஞ்சம் ஆட விட்டு ஓட விட்டு, எப்படி ஆடுற மாட்டை ஆடி கிறக்கணும், பாடுற மாட்டை பாடி கிறக்கணும். இன்னொன்று வந்து எடுத்த உடனே எதையுமே அடையணும்னு நினைக்க கூடாது. பார்க்கணும், பழகணும், ரசிக்கணும், அப்புறம் தான் அது நமக்கு கிடைக்கணும். கஷ்டப்பட்டு கிடைக்கணும், கஷ்டப்பட்டு பிடிக்கணும். அப்பதான் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. கஷ்டம் இல்லாம எந்த பொருளும் கிடைச்சுன்னா அதனுடைய தன்மை நமக்கு தெரியாது. அதனால மாடை பிடிக்க தெம்பு இருக்கு, திறமை இருக்கு, திராணி இருக்கு. போற போக்கில் மாடை பிடிச்சு தோல்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். சரி, ஏதோ நம்ம இனத்தை சேர்ந்தவங்க ஒரு பெண்மணியா இருக்கிறதுனால மதிப்பு கொடுத்து தன்மையோட பொறுமையா பேசிக்கிருக்கேன். இப்ப பொண்ணும் பூவும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப ஒரு பூவுல ஒரு மகரந்தத்துல ஒரு தேனை எடுக்குதுன்னா அந்த மகரந்தத்துக்கு நோகாம அந்த தேனியை மட்டும் பிரிச்சு எடுக்கும். அப்படிப்பட்ட அந்த தேனி மாதிரி உங்க மனம் நோகாம என் மானை பிடிச்சிட்டு போய் எங்க ஊர் சேரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்தா அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படாதவங்க மாதிரி ஒண்ணுன்னு சொல்றீங்க. பூவுக்கும் பொண்ணுக்கும் விளக்கம் என்னன்னு கேட்டா அது தேனை பிரித்திருக்கக்கூடிய தேனிங்கிறீங்க. இப்ப தேனிக்கு பெருமை இருக்கா, பூவுக்கு பெருமை இருக்கா? அதாவது பெண்ணு வந்து குமரியா இருக்கிற வரைக்கும் தான் அழகு. எனக்கு இந்த பூவோட ஒப்பிட்ட பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி பூவு பொண்ணே பூ அந்த மனமும் அழகு இருக்கும் போல இருக்கிற வரைக்கும் தான் அது. வாடி போச்சுன்னா அது அழகு இருக்கா? நான் கேக்குறேன், பெண்ணுக்கு மட்டும்தான் அழகு என்பது வாடி போகுமா? ஏன் ஆம்பளை உங்களுக்கு எல்லாம் அப்படி இளம வரைக்கும் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பீங்களா? ஏன் உங்களுக்கு வாடாதான்னு கேக்குறேன் நான். வாடத்தான் செய்ய. அப்புறம் அதை என்ன பொண்ணே ஒண்ணுங்கிறீங்க? இல்ல தெரியாம தான் நான் கேக்குறேன் நானு. இப்ப பொண்ணு போல ஒரு மனதைரியம் உள்ளது யாராவது உண்டா? கடலோட ஆழத்தை அழகுன்னு சொல்ல முடியுமா? பெண்ணோட மன ஆழத்தை ஆண்மையில எப்படி அழகா, பெண்மையில அழகா? அது ஆண்மையில் தான் அழகு. பெட்ட கோழி அழகா, சேவல் அழகா? அத சேவல் தான் அழகுங்கிற. பசுமாடு அழகா, காளமாடு அழகா? காளமாடு தான் அழகுன்னு சொல்லுவாங்க. ஆணுக்கு அழகுன்னு சொல்றீங்க. நான் அழகுன்னு நான் சொல்லவே கிடையாது. அப்ப பெண்கள் அழகே கிடையாதா? அதுதான் சாமுத்திரிகா லட்சணம் பிறந்தது ஆம்பளைக்கும் உண்டு, பொம்பளைக்கும் உண்டு. ஆமா, ரெண்டு பேத்துக்குமே இருக்கு. யாரு ரெண்டு பேரும் சொல்லுங்க. ஏது ஒண்ணு நல்லறவான் நினைச்சக்கூடிய நல்ல அரவானுக்கு 32 லட்சம் அர்ஜுனனோட மகன். இன்னொன்னு அர்ஜுனனுக்கு இருந்தது. சரி, பெண்ணு நான் சொல்லவா? பெண்ணுக்கு யாருக்கு இருந்தது? ராவணனோட பொண்டாட்டி. யாருக்கு இருந்தது? 32 லட்சம் பொருந்தியோ. அவ பேர் என்ன? மண்டோதரி. மண்டோதரிக்கு இருந்தது. இன்னொரு பொம்பளை யாரு? இன்னொரு பொம்பளை யாரு சொல்லுங்க. நான் உங்களை கேட்டா நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு தெரியாது சொல்லுங்க. தெரியாதுன்னு ஒத்துக்கிறவே அதனால தப்பே கிடையாது. மண்டோதரி ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பிள்ளை படிக்குது, எதையுமே கேட்காத மாதிரி இருந்துட்டு தெரிஞ்சது மாதிரி இருந்தா அது தெரியுமா? கடைசி வரைக்கும் எதுங்க தெரியாது. தெரியாததை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த இடத்துல கத்துக்கிட்டு மேல மேல போக முடியும். அதனால தெரியாதுன்னு சொல்றது தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன். 32 லட்சம் போது நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, 2 பேர் மட்டும் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல உங்க மான நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. ஆமா, அப்ப என் அனுமதி கிடைச்சா தானே பிடிப்பீங்க? ஆமா, அனுமதி கொடுக்க. அதுக்காகத்தானே இவ்வளவு நேரம் பொறுமையா. அனுமதி கொடுக்க மறுக்கப்பட்டாளா? மறுக்கப்பட்டா அத்துமீறி தூக்கிட்டு போக வேண்டியதா? எப்படி நீங்க? நீங்க இல்ல, உங்க அப்பனுக்கு அப்பே வந்தாலும் மான நீங்க தூக்கிட்டு போக முடியும். அப்படியா? நான் வந்து பார்த்த ஆள் அப்படி இருப்பேன். எப்படி? உருவத்தை பார்த்து இடம் விடக்கூடாது. நீங்க என்ன 100 கிலோவா இருந்தாலும் தூக்கி தோலை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க வேணா சம்மதிச்சு பாருங்க. தூக்கி காமிக்கிறேன். நீங்க என்ன நீங்க தூக்கி காமிச்சு நான் பார்த்தா நல்லா இருக்குமியா? நல்லா இருக்கும்ல. சம்மதம் கொடுத்து மட்டும் பாருங்க, தூக்கி பாக்குறேன். அட ஏங்க நீங்க வேற. நீங்க இல்ல, எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார், ராஜா முகமது அப்பான் இருக்கிறாரு. அவர்னால கூட தூக்க முடியாது. அவர் பாவம் தளண்டு போயிட்டாரு, அதனால சொல்லுவீங்க. அப்படி என்னைய பார்த்து நீங்க அவரோட தளராத காலத்துல கூட அவர் தூக்க கிடையாது. யாருமே தூக்க முடியாது. தூக்கணுமா வேணுங்கிறீங்களா, தூக்க வேணாம்? நான் கேக்குறேன், இத்தனை பேர் நாடகம் பார்த்திருக்கிறாங்கல்ல, எங்கேயாவது வேடுவர் மான தூக்கி பார்த்திருக்கீங்களா? தூக்க முடியுமா? ஏன் தூக்க முடியாது? தொடக்கூட முடியாது. சம்மதம் கொடுக்கணும், கொடுத்து பார்த்தா தெரியும். சம்மதம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களால தொட முடியாது. வேணும்னா எட்டி நின்னு பாஞ்சுக்கிட்டு போவீங்களே தவிர நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. அதுக்கு நான் ஆள் கிடையாது. என்ன ஆள் கிடையாது? செஞ்சு காமிக்கிறேன் நானு. என்ன வாயில பேசுறதை விட செயல்ல காமிக்கிறேன் நானு. பாப்போமே அதையும் தான் நான் இப்ப சொல்றேன். பானு இருந்தாலும் கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? ராணி இருந்தா தூக்கி பாரு. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு சொல்லுவாங்க. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். எங்க என்ன நீங்க முடியாதுன்னா முடியாத ஆளுகளா பாத்திருப்பீங்க. ஏன்னா பாவா பூரா கம்பௌண்டிக்கு தெரியறாளா பாத்திருக்கீங்க, அதனால சொல்றீங்க. தூக்கிடுவோமா? நான் கேக்குறது தூக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு. நான் சொல்றது உங்களால மாலையே தூக்க முடியாது நான் சொல்ல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இந்த மாலை உங்களால இல்ல உங்க அப்பனாலையும் தூக்க முடியாது நான் சொல்ல வரேன். தூக்க முடியும்னு நான் சொல்றேன். முடியாதுங்கிறேன். முடியும் போதுல தூக்குறேன். அது எதுக்கு? வெட்டி சம்மதம் மட்டும் கொடுங்க. இடத்து நீரோட தலைவி சம்மதம் கொடுத்து நீர் என்ன தூக்குறீரு? இல்ல நான் கேக்குறேன் நானு. அதாவது பேசுறதே பேசிக்கிறதா நல்லா இருக்காது. கொடுக்க மறுக்க ஒண்ணு
ஆசை இருந்தா தூக்குங்கன்னு சொல்லிருங்க. எதுக்கு? இல்ல தூக்கிடுவேன்னு நம்பிக்கை இருந்தா அந்த பேச்ச பேசாதீங்க. நான் எதை நோக்கமா வச்சு நான் பேசுறேன், நீங்க எது அப்ப தூக்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை மானத்தான் சொல்றீங்க. மானத்தான் நானும் சொல்லிக்கிறேன். யாரு? நானும் மானத்தான் சொல்றேன். நீ மானத்தான அனுமதி கொடுக்காம உன்னால தூக்க முடியாது, அனுமதி கொடுக்க போறது கிடையாது. அந்த ஒரு வார்த்தை ஒண்ணு இருந்தா அனுமதி, அனுமதிங்கிற ஒத்த வார்த்தைக்காகத்தான் இன்ன வரைக்கும் அனுமதின்னு ஒண்ணு இருந்தா தான் நான் கொடுக்க முடியும். வல்லவனுக்கு புள்ள ஆயுதம்னா 2 வரியில சொல்லிட்டு போக முடியாது. ராமாயணத்துல கதை உண்டு. இப்படித்தான் ராமர் சீதை லட்சுமணர் வனவாசம் போகும்போதுல மந்தாகினி நதிக்கரையில சில காலம் தங்கி இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு காய்கறிகள் கனிகள் உணவு சேகரிக்கிறது லட்சுமணோட வேலை. அப்படி காய்கறிகள் கனிகள் சேகரிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள லட்சுமணன் போயிடுறாரு. அப்ப ராமரும் சீதையும் தனிமையில் இருக்காங்க. தனிமையில் இருக்கும் பொழுது அழகான நீரோட பூத்து குலுங்கும் சோழ குயில்களும் பச்சிகளும் கூவக்கூடிய ஒரு ரம்மியமான இடம். சரி, சிறிது நேரம் தன் மனைவியாகப்பட்ட சீதை மடியில் அயர்ந்து தூங்கலாம்னு ராமர் நினைக்கிறாரு. அதே மாதிரி அயர்ந்து தூங்குறாரு. அப்படி தூங்கி கொண்டு இருக்கும் போதுல வான வீதியில ஜெயந்தன் வர்றான். ஜெயந்தன் யாரு? இந்திரனோட மகன். ஜெயந்தன் வர்றான். அங்கிருந்து கீழ் நோக்கி பார்க்கிறேன் சீதையை. பார்த்துட்டு இவ்வளவு பெரிய அழகியா, இப்படிப்பட்ட அழகிய நம்ம எப்படி கடந்து போறதுண்டு, இவளை எப்படியாவது நம்ம அடையணும் இல்லைன்னா தொடணும் அப்படிங்கிற எண்ணத்துல அங்கிருந்து கீழே இறங்குறேன். இறங்கி பக்கத்துல போறேன். ஆஹா, இப்படி போனோம்டா நம்ம யாருங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதனால ஒரு காக்கை உருவாக மாறி அங்க உள்ள மரத்துல கிளையில போய் உட்காடுறேன். அப்படி உட்காந்து சீதையே பார்த்தபடி இருக்கேன். காற்று தென்றல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா வீசுது. அப்படி வீசிக்கொண்டு இருக்கையில சீதையாகப்பட்டவ சேலை மெல்ல ஒதுங்குது. அப்படி ஒதுங்கும் போல பக்கத்துல போய் சீதையை கொத்துறேன். உடம்பு எல்லாம் காயப்படுத்துறேன். கொங்கை உட்பட கொத்தி ரத்த காயப்படுத்துறேன். ஒரு அந்த குருதியாகப்பட்டது என்ன பண்ணுது, ராமர் முகத்துல போய் தெரிக்குது. தெரித்த உடனே அவர் தூக்கத்தை விழித்துக் கொள்றாரு. விழித்துக் கொண்டு பார்க்குறாரு, தன் மனைவி உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கிறத பார்த்துட்டு கோபம் கொண்டு பக்கத்தில் உள்ள வெள்ளை எடுக்கிறாரு. வெள்ளை எடுத்தாரு, ஆனா அம்பு இல்லை. எப்படி? வெள்ளை எடுக்கிறாரு, அம்பு இல்லை. அப்பதான் பார்த்தாரு, பக்கத்தில் உள்ள புல்லை புடுங்கி மந்திரத்தை சொல்லி ஜெயந்திரனை நோக்கி அடிச்சாரு. அவனோட ஒத்த கண்ணு காணாம போச்சு. அதோட ஓடி மறைஞ்சான். அந்த புல்லு என்ன புல்லு? தெற்பை புல். அப்படி அப்பதான் சீதை கேட்குறாங்க, அம்பே இல்லை, எப்படி அவனை நீங்க தாக்குனீங்க அப்படின்னு கேட்கையில தான் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு ராமர் சீதைட்ட சொன்னார். அப்படி நீங்க மான குடுக்க, அதாவது மறுத்து பேசுறத விட குடுக்கறேன்னு சொல்லிட்டு குடுக்கறதுக்கு உண்டான வழியை பாருங்க. எந்த மானை மூடி மறைக்க முடியுமா? இனி முடியுமா? என் எண்ணம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? எந்த மானை, எந்த சொந்த மானை, எந்த மானை மூடி மறைக்க முடியுமா? இனி முடியுமா? என் வாழும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன மாடு, எண்ணத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த மாடு. கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன மாடு, எண்ணத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த மாடு. எந்த அன்னை தந்தை சம்மதித்த மாடு, சம்மதித்த மாடு, அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட மாடு. ஓ, எந்த மாடு, எந்த சொந்த மாடு, எந்த மாடை மூடி மறைக்க முடியுமா? இனி முடியுமா? என் எண்ணம் காணும் கனவு என் தெரியுமா? தெரியுமா? அண்ணன் போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து, அண்ணன் போல நடந்து வந்து அருகில் வந்து ஞானத்தோடு குனிந்து, கண்ணம் சிவக்கணி இருக்க மஞ்சள் கயிறு எடுத்துள்ளது கழுத்தில் முடிக்கும் என்பனால் தெரியும் போது, ஓ, எந்த மானை மூடி மறைக்க முடியுமா? 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 என் எண்ணம் காணும் கனவு என் தெரியுமா? தெரியுமா? என் மானை எப்படியெல்லாம் அலங்காரப்படுத்தி பாட நினைக்கிறேன் தெரியுமா? பணமாலை சூட்டி பல பேரும் வாழ்த்து விளையாடும் திருநாளின் உறவில், கலையாடி பூட்டி புது பாதை காட்டி விளையாடும் திருநாளின் உறவில். ஓ, இளந்தென்றல் காற்றும் மலர்காதல் பாட்டும் விளையாடும் அழகான அறையில் சுவையூரும் பாலும் கனிச்சாரும் கொண்டு
அதனால உங்களை பார்த்தா அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படாதவங்க மாதிரி தெரியுது, நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க மாதிரி தெரியுது. அதனால ஆனா எல்லாம் தெரிஞ்சவங்க என்னோட மான என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வாதத்திற்கு மருந்து உண்டு, பிடி வாதத்திற்கு எங்கேயுமே மருந்து என்பது கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு அழகா தெளிவா சொல்றேன், ஐயா உங்க மானு வரல நான் சொல்லல, ஏன் இடத்துல இல்லைன்னு சொல்றேன், அதனால வேற எங்கேயா தேடி பாருங்கன்னு நான் சொல்றேன். இப்போ பொதுவான ஒரு விஷயத்துக்கு வருவோம். விட்டதை விட்ட இடத்துல தான் பிடிக்கணும், போட்டதை போட்ட இடத்துல தான் எடுக்கணும். கிணத்துல போட்டுட்டு ஆத்துல தேட முடியுமா? நீங்க விட்டதை எங்கேயோ போட்டு இங்கே வந்து பிடிக்கணும்னா அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியுமா? நீங்க தெரியாம இருக்கலாம். இந்த வனத்துக்குள்ள உங்க மாடு வந்துருச்சு, அம்மா இந்த பகுதியில வந்துருச்சுன்னு சொன்னா வாங்க விடுவேன்னு சொல்லி உங்களை கூட்டிக்கிட்டு போய் இந்த வேலைக்கு அப்புறத்துல போய் தேடி பார்க்கலாம். இல்ல 4 திசை 8 திக்கும் 16 கோணல் இருக்கேன். சரி, இந்த 2 கண்ணை வச்சு எந்த திசையில பார்க்க முடியும்? நீங்க ஒரு புறம் பார்க்க மறுபுறம் வந்திருக்கலாம்ல. நீங்க அப்படி நினைக்காதீங்க. இப்ப நீங்கள் வேட்டையாடக்கூடிய வேட்டைகளுக்கு எத்தனை விதமான முறைகள் உண்டோ அதே மாதிரி என்னுடைய காவலாகக்கூடியதுக்கு பல விதமான முறைகள் உண்டு. வெறும் கண்ணை மட்டுமே பிரதானமா வச்சு நான் காவ காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இங்கு வரக்கூடிய பறவைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா சேதப்படுத்திட்டு இந்நேரம் போயிருக்கும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அதனால இந்த இடத்துல கண்ணாக கூடியது பறவையை பார்க்க வேண்டும், காதாக கூடியது ஓசைகளை கேட்க வேண்டும், மூக்காக கூடியது வாசனைகளை நுகர வேண்டும், வாயாக கூடியது ஆளோம சோ என்று சொல்லி அந்த வார்த்தையின் உச்சரிப்பினாலே பறவைகளை ஓட்ட வேண்டும் என்பதுதான் என் காவலுடைய தன்மை. அப்ப ஐம்புலன்களையும் மனநிலையை ஒருநிலைப்படுத்தி இங்கே காவல் காப்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். வெறும் கண்ணை மட்டும் பிரதானமாக வைக்கிறதுக்கு நான் இங்கே வரல. இன்னொரு விஷயம் அப்படின்னா பறவையாக கூடியது பயிர்களை உண்ணக்கூடாது என்பது என் நோக்கம் கிடையாது. எப்படி சாப்பிடக்கூடாதுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. எச்சில் படலாம், எச்சம் படக்கூடாது என்பது என்னுடைய நோக்கமாக கூடியது. அதனால என் காவலை எப்படி பார்க்கணும், எந்த விதத்தில் பார்க்கணும் நான் நல்லபடியாக பார்த்து. ஏன் எச்சில் படக்கூடாதுங்கிறீங்க? இப்ப எச்சில் இல்லாத இடம் எங்க இருக்குன்னு சொல்றீங்க? உலகத்துடைய மனிதனுடைய உற்பத்தியே எச்சில்ல வந்ததுதான். அப்புறம் ஏன் எச்சில் படக்கூடாதுன்னு சொல்றீங்க? எச்சில் படக்கூடாது நான் சொல்ல கிடையாது, எச்சில் பட்டாலும் பரவாயில்லை, கடவுளுக்கு படக்கூடாதுன்னு சொல்றேன் நானு. கடவுளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பால் கண்டு குடிச்ச பிறகுதான் அதை அபிஷேகம் பண்றான் கறந்து. அப்ப அது எச்சில் இல்லையா? தேனு நான் சொல்லிட்டேன், தேனி வாயிலிருந்து எடுத்துட்டு வருது தேனை, அப்ப அது எச்சில் படாம இருக்கு. பட்டாடையக்கூடியது பட்டுப்புழுக்களுடைய எச்சில செய்யக்கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன் எச்சில் பட்டாலும் பரவாயில்லை, எச்சம் படக்கூடாது என்று சொன்னால் எச்சில் என்பது வாய் வைத்து உண்ணக்கூடியது, எச்சம் என சொல்லக்கூடியது மலம் ஜலம் கழிக்கக்கூடியது. அப்ப பறவை சாப்பிட்டாலும் பரவாயில்லை, மலம் ஜலம் கழித்து விடக்கூடாது, இது இறைவனுக்கு படைக்கக்கூடியதுங்கிறதுனாலதான் இந்த இடத்துல நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க மான நீங்க இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேண்டாம். எப்படி இந்த வாதமாக கூடியது எனக்கு வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம். பூவா தலையா போட்டு பாப்போமா? பூவா தலையெல்லாம் போட்டு பாக்குறது வேணாம். நீங்க கையில வச்சுக்கீங்களே இதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? சிலிமுகம். அது சிலிமுகங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச பேரு. ஆமா. பொதுவா யார்ட்டையாம இது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அவங்க எண்ணத்தை போல. அப்படி கிடையாது. வேடுவனுடைய கையில இருக்கக்கூடியது என்ன? அம்பு. அம்பு அதான பொதுவானது. ஒரு வேடுவன் கையில இருக்கக்கூடியது அம்பு. இப்ப நீங்க சிலிமுகம் சொல்றீங்களா, எதனால அதை சிலிமுகங்கிறீங்க? இது காந்த சக்தி உள்ளது, எதையும் கவரக்கூடிய சக்தி உள்ளது, ஈர்ப்பு விசை உள்ளது. இதை காண்பித்தால் எந்த ஒரு ஜீவனும் தன் வசப்படும். இப்படி ஒரு அம்பாக கூடியது சாதாரண எல்லா வேடுவனும் கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்ப அரிய சக்தி வாய்ந்த ஒரு சிலிமுக கூடிய அம்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்களே ஒரு ஆளு ஏதோ மாயாஜாலக்கார மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க வேடுவன் தானாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா சாதாரண வேடுவன் கையில சிலிமுகம் என சொல்லக்கூடிய அம்பு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப அர்ஜுனன் கையில இருந்தது ஒரு அம்பு. அது அம்பாக இருக்கிற பொழுது அவன் கையிலே சாதாரணமாக இருக்கும் பொழுது அது அம்பு. அதே மந்திரத்தை பிரயோகித்து அதை எய்கின்ற பொழுது அது பாசுதார கணையாக அது உருமாறுகிறது. அதே போல கர்ணனுடைய கையில் இருந்தது ஒரு அம்பு. அதையே அவன் என்ன பண்றான், தன்னுடைய மந்திரத்தை பிரயோகித்து விடும் பொழுது அது நாகாஸ்திரமாக பெயர் பெறுகிறது. இருக்கா இல்லையா? அப்ப உங்ககிட்ட சிலிமுகம் மன்மதன் கிட்டையும் அம்பு உண்டு. அது என்ன உண்டு? கரும்பு. கரும்பு. அது கரும்பு என்ன சொல்லக்கூடிய அது ஆமா, அது அம்பாக கூடியதல்ல, அது வில்லாக கூடியது. இருக்கட்டும். இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஒவ்வொருக்கு பொது பெயர் அம்பு, ஆனா அதுக்கு மாற்று பெயர் உள்ள ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நீங்க மானன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த மானன் சொல்கின்ற பொழுது சிவபெருமான் தன்னுடைய இடக்கரத்திலே வைத்தது ஒரு மானை, பிடித்தான் நிறுமானை, தனது இடது கரத்திலே வைத்தது ஒரு மானை, தன் தலையிலே சூடிக்கொண்ட ஒரு மானை என்று சொல்லும் பொழுது அது வேறு பொருளாக மாறுகிறதா இல்லையா? அந்த மாதிரி நீங்க தேடி வந்தது மானுக்கு என்ன சரியான அடையாளம் சொல்லுங்கன்னா நீங்க தேடி வந்தது மானைத்தானா மானைத்தானா?
நான் தேடி வந்த மானோட அத்தனை அங்காலயத்தையும் சொல்றேன், சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லு. காயாத கனகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கானகத்து நின்றுள்ளாவும் காரிகையே, காயாத கனகத்தே நின்றுள்ளாவோ நற்காரிகையே. இது மேயாதமான் புல்மேவாதமான் மேயாதமான் புல்மேவாதமான் நீ ஆதமான் புல்மேவாதமான் மேயாதமே நீ ஆதமான் பெண்ணே ஆதமான் நீ ஆதமான் மேவும் காணலமடைந்து நறு சந்தனமும் புடுகும் கவலும், மேவும் காணலமடைந்து நறு சந்தனமும் புடுகும் கவலும், களவங்கள் அடித்து சுடங்கி பணத்தமுள் ஏயாதமா தேடும் பாகும் திணைமாவும், தேடும் பாகும் திணைமாவும் தென்படலாதொரு முள்ளொரு போகும், தேடும் பாகும் திணைமாவும் தென்படலாதொரு முள்ளொரு போகும். ஏயாதமா தேனும் பாலும் தினை மாவும் தின்பதெல்லாம் ஒரு உள்ளது போது நீ ஆதமான் காணக்குறவாங்கள் மணி எனவள காணக்குயில் நிகர் குரலுடையது, காணக்குறவர்கள் மணியனவன காணக்குயில் நுகர்களுடையது காணக்குறவாங்கள் மணி எனவள காணக்குயிலில் நிகர் குரலுடையது. ஏயாதமா சாயாத 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 கொம்புரல் இருந்தாலும் சாயாத கொம்புரல் இருந்தாலும் தன் தலை நிமிர்ந்து பாயாத மான் தன் தலை நிமிர்ந்து பாயாத மான் தன் தலை நிமிர்ந்து பாயாத மான் மான்வர கண்டதுண்டோ வர கண்டதுண்டோ முள் போன்ற நல்மேனி போன்ற நல்மேனி முள் போன்ற நல்மேனி உளவிட புயல் அழகே மான்வர கண்டதுண்டோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ. தாங்கள் தேடி வந்த மாநில மங்கை தன் வந்திருப்பது யாரை தேடி வந்தீர்கள்? நான் தேடி வந்தது மாடை இல்லை, சரி, ஒவ்வொரு வர்ணிப்பும் உங்களை பார்த்துட்டேன், என்னைய பத்தி. வள்ளியாகிய உங்களை தான் நான் தேடி வந்தது. சரி, ஹாய் 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 ஹாய், நேற்று பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு, நேத்து பூத்தாலே ரோசா மொட்டு பறிக்க கூடாது லேசா தொட்டு, கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாதோ காதல் மேட்டு, கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாதோ காதல் மேட்டு, நேத்து பூத்தாலே ரோசா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. கிட்ட வந்தாலே கோபம் வரும், நீ கிட்ட வந்தாலே மோகம் வரும், கிட்ட வந்தாலே கோபம் வரும், விட்டு போனாலே தாபம் வரும், தத்தி தள்ளாடும் தங்கை கூடம் வந்து சேராதோ அந்த பூரம், உன்ன பூவான நினைச்சு கையால அணைச்சு எல்லாம் முடிப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன். நேத்து
பூத்தாலே ரோசா மொட்டு பறிக்க கூடாது லேசா தொட்டு பெட்டை பெண்ணோடு சேவல் வரும், சேவல் பெண்ணோடு அவள் வரும். பெட்டை பெண்ணோடு சேவல் வரும் இவள் பிள்ளாடி அவள் வந்தாலே உடல் வரும், காதல் வந்தாலே உடல் வரும், காதல் வந்தாலே உடல் வரும், உடல் வந்தாலே காதல் வரும். இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு, இதுக்கு காலம் எதுக்கு? நெருங்க நேரம் ஒதுக்கு, நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து 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 பூத்தாரே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. வேடனாக வந்ததும் நானே, வேலனாக வந்திருப்பதும் நானே. சரி. உன்னிடம் சிறிது வழக்குரைத்து உன்னை மனம் செய்யவே அப்படி செய்தோ. என்னை மணந்து கொள்ள சம்மதம் தானே? உங்களை மணந்து கொடுக்கணும் சம்மதம் தான். இந்த எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் துணூறு போட்டு விடுங்க. அப்படியா? விடிஞ்ச உடனே பைத்தியக்காரனா மாதிரி எங்க அண்ணே. வேலை தொட்டு கும்பிட்டாலே சரியாயிரும். சாமி நான் இப்படி இல்லை, அதனால எனக்கு ஒரு இனிய வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும் கேள்வி? தரத்தில் என்ன முதலாக இருக்க முடியும், ஆனால் தாரத்திலே அப்படி இருக்க முடியாது என்று காரணத்தினாலே தங்களை வணங்க வருபவர்கள் வள்ளி தெய்வீகான முதலிடம் கொடுக்க முடியானால் நான் தங்களை மணந்து கொள்கிறேன் சுவாமி. அது மட்டுமல்லாது இந்த ஊர் மக்கள் எல்லாம் எந்த நோயும் நொடியும் இல்லாது, குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேரும், திருமணமாக திருமணம் நடக்கும்படியாக உங்களுடைய அருள் என்றைக்குமே நிலைத்திருக்க வேண்டும் சுவாமி. இந்த வள்ளி திருமணம் காவியத்தை யாரெல்லாம் காண்கின்றார்களோ நடத்துகின்றார்களோ, குறிப்பாக கொம்புக்கரணையதல் அனைத்து பொதுமக்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று சுவிட்சமாக வாழ அருள் புரிந்து, தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமை கொடுத்து இன்று முதல் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த உலகெங்கிலும் அழைக்கட்டும். ரகுபதி ராகவ ராஜா சீதாராம், ரகுபதி ராகவ ராஜா ரகுபதி ராகவ ராஜா சீதாராம் சீதாராம் சீதாராம். தபத்ரி டி டி சங்கரதாஸ் சுவாமி கிச்சின வாழ்க வாழ்க.